செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹலோ கைஸ், நாங்க இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? விக்ரம் அண்ணா 106 நாள் பிக் பாஸ் இருந்துட்டு செகண்ட் ரன்னர் அப் பிரைஸ் அடிச்சிட்டு இப்ப முதல் முறையா வீட்டுக்கு வர போறோம். அதனால தான் இவ்வளவு எக்ஸைட்டா இருக்கோம். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா, விக்ரம் அண்ணா அப்பா அம்மா சொந்தக்காரங்க அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எவ்வளவு எக்ஸைட்டா இருக்காங்க நாங்க போய் கேட்க போறோம். ஹாய் 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 அம்மா. அம்மா, விக்ரம் அண்ணா 106 நாள் கழிச்சு வர போறாரு. எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? உலகமே எனக்கு கீழே இருக்க மாதிரி இருக்கு. என் பிள்ளைய பார்க்க போறேங்கிற சந்தோஷத்தோட எனக்கு வேற என்ன வேணும்? சூப்பர்மா. ரொம்ப எமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. அவனை இன்னும் பார்க்கவே இல்லை, பார்க்கறக்கா ஏங்கிட்டு இருக்கு. விக்ரம் அண்ணா வர போறாரு. என்ன என்ன எதிர்பார்ப்புல இருக்கீங்க? பேரனும் பேத்தியும் பாரவோ அது என்னது அதுபோல் தடுத்து அதுபோல் வேற ஓடி மூங்கில் போல் தடுத்து முடியாமல் 100 வருஷம் வாழ வேண்டும். விக்ரம் அண்ணாவோட மாமியார் அதாவது அத்தை கிட்ட கேட்க போறோம். எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. 106 நாள் உள்ளிருக்காரு, மிஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக. அடுத்து விக்ரம் அண்ணாவோட சாந்தி அத்தை இருக்காங்க. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விக்கிய வரவேற்கிறதுல பயங்கர சந்தோஷமா இருக்கேன். எப்படா வருவா அன்போட பார்த்து வரவே. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நம்ம தட்டி தழுவி டான்ஸ் ஆட போறோம். நிச்சயம் நான் ரெடி. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடோட இருக்கேன். இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒருத்தர் ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, விக்ரம் அண்ணாவோட அப்பா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எக்ஸைட்மெண்ட் காலையில இருந்து இருக்கு. பெரிய மகிழ்ச்சி, பெரிய செலிப்ரேஷன் டுடே. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பிரமாதமாக 106 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், ஃபைனலில் வந்து நின்று அந்த இதெல்லாம் பண்ண உடனே ஃபார்மாலிட்டிஸ் அது இதெல்லாம் பிக் பாஸோட பண்ணோடனே நான் அப்படியே வானத்திலே பறந்துட்டேன். சூப்பர் சூப்பர். எஸ், இப்போ அவர் வருவாரு. வாழ்நாள்லேயே அதை மறக்கவே முடியாது. I should thankful to Vijay TV Big Boss. Thank you. விக்ரம் அண்ணாவோட அண்ணி, நீங்க சொல்லுங்க. உள்ளே இருக்கணுங்கிறது தான் முக்கியமாக தோணுச்சு. அதனால் வந்து அந்த அளவுக்கு மிஸ் பண்ணல. ஏன்னா டெய்லி பார்த்துட்டு இருந்தோம், 24/7 பார்த்துட்டு இருந்தோம். விக்கி கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ எங்களுக்கு வந்து பிறந்த அன்னைக்கு அந்த பிள்ளைய கையில் தூக்கின ஒரு ஃபீல் வந்து அந்த பிள்ளை ஸ்டேஜில் நிற்கும் போது அந்த ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ரொம்ப 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 ஹாப்பி. மொத்தமாக ஃபேமிலியே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் அதுவாக இருந்து நல்ல சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக வச்சு நல்லதே நினச்சி நல்லபடியாக வெளியில் வந்திருக்கு பிள்ளை. ஸோ வி ஆர் லைக் ரியலி ப்ரௌட் ஆஃப். சூப்பர் சூப்பர்க்கா, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். கலக்கிட்டான். 106 days அந்த வீட்டில் இருக்கிறதுன்றது ஈஸியே கிடையாது. நாங்கள் எல்லாருமே அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது இல்லாமல் அவன் உள்ளே நடந்துக்கிட்டதை பார்த்து வெளியே அவ்வளோ சப்போர்ட் அவனுக்கு இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவன் என் கசினே தெரியாமல் நிறைய பேர் வந்து விக்கிக்கு தான் ஓட் பண்ணேன்னு என்கிட்ட சொன்னது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. விக்கியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஜியோவை பார்க்கறதுக்காக. டெஃபினட்டாக வந்தது பார்ப்பீங்க. என்ன ஜியோ பண்ண போகிறாங்க, அண்ணன் எப்படி கொஞ்சம் போகிறாங்கிறது டெஃபினட்டாக பார்ப்பீங்க. நீங்கள் அண்ணா வர போகிறா, நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு? தம்பி வர போகிறாங்க, ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ விக்கல் ஸ்டீம் எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். போகுமா? தம்பி உள்ள வாங்க. தம்பி எக்ஸைட்டாக இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க தம்பி? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். விக்ரம் அண்ணா நம்மளை எவ்வளோ மிஸ் பண்ணாருன்னு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கு. அதாவது இவர் வந்து என்னன்னா, விக்ரம் அண்ணா இத்தனை நாள் இல்லை செம்ம ஜாலியாக இருந்தார். விக்ரம் அண்ணா வர வந்துட்டாரு. ரெகுலராக ஆஃபீஸ் வரணும். விக்ரம் அண்ணா 106 நாள் கழிச்சு வராரு. இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்காக இங்கே பாருங்க, அப்படிங்கிறதுனால பிரெஞ்சு பீர். தனது வாழ்க்கையில் முதல் முறையாக பிரெஞ்சு பீர். அப்புறம் பியர்டா, சாரி பியர்ன்ட்டேன். ஐயா நம்ம இங்கிலீஷ் எல்லாம் உங்களுக்கு புரியுதே இல்லை, பிரெஞ்சு பியர்னு சொன்னா புரியுதே இல்லை. புரியுது. அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக நம்ம டீமின் முதல் எடிட்டர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். விக்ரம் அண்ணாக்கு ஒரு விஷயம் சொல்ல போற. 106 நாள் கழிச்சு வராரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புற? கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாத்தீங்களா எவ்வளவு கனா விட்டு பாத்தீங்களா விக்ரம் அண்ணா. கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கறா. அடுத்ததா ரெண்டாவது எடிட்டர் கூப்பிட போறோம். விக்ரம் அண்ணா தான். விக்ரம் அண்ணான்னு பார்த்து டைரக்டா சொல்லு. ரொம்ப மிஸ் பண்ணோம் விக்ரம் அண்ணாவை. பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கும் விக்ரம் அண்ணா. பையன் அதிகமா பேச மாட்டான். ஒன்றும் இல்லை, 5 மணிக்கு மேலே கொஞ்சம் கை நடிக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். ஆதியோட முதல் அசிஸ்டன்ட் கேமராமேன் எவ்வளவு எக்ஸைட்டா இருக்காருன்னு இப்ப சொல்ல போறாரு. எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு ட்ரிப்பு போகணும். அதாவது விக்ரம் அண்ணா 106 நாள் உள்ளிட்டு வராரு. அவர் மிஸ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன். அவர் செகண்ட் ரன்னர் படிச்சிருக்காரு. அது கங்க்ராட் சொல்ல மாட்டேன். உனக்கு ட்ரிப் மட்டும் வேணும். ஒரே வார்த்தையில சொல்லணும். ஆனா நீங்க சாதிச்சிட்டீங்கண்ணா. கேக்குறேன். இப்ப நீ என்ன சொல்ல போற? 106 நாள் நான் விக்ரம் அண்ணா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு வார்த்தை தான். ஒரு நாள் நைட்டு நான் தூங்கும் போது விக்ரம் அண்ணா எவ்வளவு வாட்டி சொல்லிப்போம் உங்களுக்கே தெரியும்.
தெரியாது, யாருக்கும் தெரியாது, சொல்லவே இல்லையே. மனசுக்குள்ள சொல்லிட்டு இப்பொழுது விக்ரம் ப்ரோவின் கட் அவுட்டை ரிவீல் பண்ணும் நேரம் வந்து விட்டது. கட் அவுட். அதாவது நாங்க தான் விக்ரமன் வருவாரு வாயை பிளந்து பார்க்கணும். இந்த போஸ்டர்ல விக்ரமனாவே வரக பாக்குறாரு. இந்த சீசன் வந்துட்டு வெரி பர்சனல் அண்ட் ஜென்யூன்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆனஸ்ட் பிளேயர்ஸ். தலைவன் சீக்கிரமாக கம்மிங் பேக் சூன் கம்மிங். ஆயினா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். விக்ரமன் வர போறாரு. தம்புடுவை பார்க்கலையே, 106 நாளாக பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வின்னராக தான் நான் வரான். ஸோ அதனால் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் எப்போ ஜோடி நம்பர் வின் பண்ணணும், அப்போ வந்து நான் வந்து ஒரு வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு முன்னாடி வந்து தோற்றுட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு. அப்போது விக்கி வந்து எப்படி அழுதான்னு எனக்கு நல்லா நினைவு இருக்குது. இப்போ வந்து அவன் வந்து வின் பண்ணது, இப்போ வின் பண்ணிட்டு வர்றது, நான் வின் பண்ணதை விட ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். விக்ரம் ப்ரோ வந்ததும் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.